ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ பிளவுஸ்க்கு எப்படி கோல்டன் லேஸ் வச்சு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்க மெட்டீரியல்ஸ் என்னன்னா, பட்டன் ஹவுஸில் கோல்டன் லேஸ் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். சம் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாக். இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் வரையணும். ஸோ லைன்ஸை வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம மேக் பண்ணணும். நம்மளோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் வரையலாம். நான் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அதனால ஒரே ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் லைன்ஸ்க்கு இடையில இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லைன்ஸோட டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைனை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லைன்ஸ் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்ம போடணும். போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் லைன்ஸ் மேலே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி இது மேலே நம்ம கோல்டன் லேஸை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி கோல்டன் லேஸ் தான் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. பட்டன் ஹவுஸில் நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச லேஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச லேசஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது சிம்பிளாக யூனிக் டிசைன்ஸை கொடுக்கும் அப்படிங்கறனால நான் இந்த லேஸை யூஸ் பண்ணுறேன். இது 30 மீட்டரும் சேர்த்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு இதை மட்டும் வாங்கி நம்ம எவ்வளோ பிளவுஸ்க்கு வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆப்போசிட்லயும் நம்ம லைன்ஸ் மேல க்ளூவை அப்ளை பண்ணி இது மேலேயும் நம்ம லேசஸை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு செக்டு டிசைன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ செக்டு டிசைன் கொடுக்கும்போது ஸோ அதோட கார்னர்லயோ இல்லை சென்டர் ஆஃப் த செக்டு பாக்ஸ்லயோ நம்ம ஏதாவது ஒரு டிசைனை கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு செக் பாக்ஸோட கார்னர்ல குந்தன் ஸ்டோனை அப்ளை குந்தன் ஸ்டோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுனால குந்தன் ஸ்டோனோட ரிங் அப்படின்னு கேட்டா இது கொடுப்பாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். குந்தன் ஸ்டோனோட பேக் சைடு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குங்கிறங்காட்டி ஃபேப்ரிக்ல அப்படியே நம்மளுக்கு பிளேஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ரிங்கை பிளேஸ் பண்ணிட்டு இதோட கேப்ல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி அதுல இந்த குந்தன் ஸ்டோனை அப்ளை பண்ண போறோம். ஒவ்வொரு கேப்லயுமே இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோனை அப்ளை பண்ணலாம். குந்தன் ஸ்டோனை எடுக்கிறது ரொம்ப சின்ன குந்தன் ஸ்டோனா யூஸ் பண்ணோம்னா நமக்கு நீடலை யூஸ் பண்ணியே நம்ம குந்தன் ஸ்டோனை அப்ளை பண்ணலாம். நீடலோட கீழே நம்ம கம்மா கொஞ்சம் எடுத்து அதுல இருந்து குந்தன் ஸ்டோனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல குந்தன் ஸ்டோனுக்குன்னு தனியா நம்மளுக்கு இடுக்கி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஆனா அது கம்ஃபர்டபுளா இருக்காது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். ஒர்க்கை ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால முடிக்க முடியுங்கிறங்காட்டி நான் நீடில் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த மாதிரி நீடில் வேணுமோ நீடில்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீடிலோட ஹோல் சைட்ல நம்ம ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கம் எடுக்காம அதோட பாயிண்ட்ல நம்ம கம் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா ஒர்க் முடியும். ஸோ அப்படி முடிக்கும் போது நம்மளுக்கு இதோட ஒர்க் பேர்டனும் அவ்வளோ அதிகமா இருக்காதுங்கிறங்காட்டி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே இருக்கிற அந்த ரிங் மேல நம்ம குந்தன் ஸ்டோன் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப யூனிக்காவும் இருக்கும், ரொம்ப கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். ஆனா இதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும். இது நைட் வியர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனா நமக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.